பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், பக்தர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க, விவரங்களை பகிர்ந்துக்கங்க பக்ருதீன். அரசி அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாகவும் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலுமான திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர் கோவில் மிகவும் சிறப்பு பெற்றதாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி மண்டல பிரம்மோற்சவ திருவிழாவான பங்குனி திருவிழாவானது பெரிய கொடியேற்றத்துடன் கடந்த மார்ச் 17ஆம் தேதி துவங்கியது. அதன் பின்னர் கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி 8 திக்கும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து தினசரி பல்வேறு வாகனங்களில் ஜம்புகேஸ்வரர் சுவாமி அம்பாளுடன் வலம் வருவார்கள். குறிப்பாக 6ஆம் திருநாளான இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான திருச்சோரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட 2 பிரம்மாண்ட தேர்களில் ஜம்புகேஸ்வரர் சுவாமிகளும் அம்பாளும் திருத்தேரில் அகிலாண்டார் ஒரு தேரிலும் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் தென்னாளுடைய சிவனை போற்றி ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷமிட்டவாறு சிவனடியார்கள் தற்போது திருத்தேரை வலம் பிடித்து இழுத்து வரும் காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த திருத்தேர் பக்தர்கள் இழுத்து வந்து தென்மேற்கு மூலையில் வந்து நிற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி தாயாரின் தேர் வடம் பிடித்து இழுத்து செல்லப்பட்டது. தேரானது 4 வீதிகளிலும் வலம் வந்து பின்னர் 2 தேரும் ஒரே நிலையில் நிறைவு வந்தவுடன் அது நிறைவடையும். இவ்வாறு இந்த தேர் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னதாக அதாவது குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் டி ஷர்ட் அணிந்தவாறு அந்த கட்டை போடும் நிகழ்வானது அந்த தேரை இயக்க வேண்டும் என போலீசார் இயக்க வேண்டாம் என போலீசார் எடுத்து அந்த நேரத்தில் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்படுத்தியது. தொடர்ந்து தற்போது கோவில் அதிகாரிகள் மற்றும் அறநிலையத்துறையினர் அந்த பிரச்சனையை முடித்து வைத்து தற்போது தேரானது தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது. பக்ருதீன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.